ஒருத்தன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வரான். வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு போய் கேஷியர் கிட்ட கொடுத்து இதை பில் போடுங்கன்னு சொல்றான். அவங்களும் அதை வாங்கி பில் போட்டுட்டு $5 கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவன் ஐயோ என்கிட்ட $50 தானே இருக்கு, சில்லறை இல்லையேன்னு சொல்றான். அதுக்கு அந்த கேஷியர் என்கிட்ட சில்லறை இருக்கேன்னு சொல்லிட்டு $50 சேஞ்ச் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அச்சோ மறந்தே போயிட்டேன், என்கிட்டயே சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து அதை அந்த $50 கூட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே கையில எடுத்துக்கிறான். இப்போ அவன் என்கிட்ட $100 சேஞ்ச் இருக்கு, உங்களுக்கு தான் நிறைய சேஞ்ச் தேவைப்படுமே, இதை எடுத்துக்கிட்டு நோட்டா கொடுங்கன்னு சொல்றான். அந்த கேஷியரும் என்ன நடந்ததுன்னே புரியாம குழம்பி போய் $100 நோட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணிருக்கானா, அவங்க கிட்ட இருந்து $50 ஏமாத்திட்டான். அது மட்டும் இல்லாம அவன் வாங்கின பொருளுக்கு காசே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் முடிஞ்சு அந்த கேஷியர் வேலைக்கு வேற ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்த இவன் மறுபடியும் நம்ம இந்த பொண்ணுகிட்டயும் போய் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த முன்னாடி இருந்த கேஷியர் இவன் மறுபடியும் வந்திருக்கிறதுனால சந்தேகப்பட்டு மேனேஜர் கிட்ட சொல்லி விட்டுறாங்க. மேனேஜர் கோவப்பட்டு அவனை போய் அடிக்க போறாரு. அப்ப அங்க இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பணத்தை கையில் எடுத்து இதை ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா கடைசியில தான் தெரியுது இவனுங்க 2 பேருமே திருட்டு பசங்க.